இன்றைக்கி ஈவினிங் வந்து தோட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீட்டில் தேங்காயும் முடிஞ்சிருச்சு. தேங்காய், இளநீ எல்லாமே பறித்து வச்சுருக்காங்க. சரி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அப்படி நம்ம வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆயிரும். பசங்களுக்கும் பசிக்கும்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி, குருமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. தம்பி வந்து நான் வரலமா, நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னா, பாப்பா வந்து அம்மா நான் புக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன், அங்கே வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 6:00 கிளம்புனோம். போகும்போது இருட்டாயிடுச்சு. தோட்டத்தில் வந்து தேங்காய், இளநீ எல்லாமே எடுத்தாச்சு. தேங்காவை பார்த்தோன்னே என் மைண்டில் மறுபடியுமே அந்த எண்ணெய் எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுச்சு. ஆனால் கையெல்லாம் புண்ணானதை நினச்ச உடனே சரி இப்போதைக்கு வேண்டாம், அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் தேங்காய் மறுபடியுமே நிறையா இருக்குது. கண்டிப்பாக அடுத்து எண்ணெய் தான் எடுக்கணும். இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக அழுகி தான் போகும். அதுவும் ஒவ்வொரு தேங்காய் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எங்களுக்கு வந்து தேங்காய் வந்து நல்ல விளைச்சல் இருக்கும். தண்ணி வந்து நல்லா பாய்க்கிறதுனால தேங்காய் விளைச்சல் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வச்சு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு கொண்டு போகல. பக்கத்துலேயே தான் எங்கள் வீடுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சொந்த ஊரில் அங்கே தான் போனோம். போயிட்டு அங்கே போய் சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சேன். வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா காடை முட்டை வாங்கிட்டு வந்தேன். காடை முட்டையை பார்த்தாலே எனக்கு முன்னாடிலாம் பிடிக்காது. அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அவிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் முட்டை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஒயிட்டாக நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த முட்டை ஓட பார்க்கும்போது யாருக்குமே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பாப்பா சாப்பிட்றா அப்படின்னே, பாப்பா வேண்டாமா எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னா, ஆனால் அவளுக்கு இந்த பணியாரக்கல்ல சுட்டு கொடுத்தா சாப்பிடுவா. இன்றைக்கி பணியாரக்கல் வீட்டில் இங்கே இல்லைல்ல, அதனால் சுட்டு கொடுக்க முடியல, அவிக்க தான் செஞ்சேன். இந்த முட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சளிலாம் பிடிக்கலாம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் அந்த முட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த முட்டை எடுத்துக்கலாம். பாப்பாவை சாப்பிட சொன்னேன். நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேம்மா அப்படின்னா, சரி படிக்கிறப்பலே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு முட்டை தோடு எல்லாமே ஃபஸ்ட்டு உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த முட்டை சைஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு. இதில் ஒரு 4 முட்டை 5 முட்டை சேர்ந்தால் தான் நம்ம நார்மல் முட்டையோட சைஸ் வரும், அதாவது கோழி முட்டை சைஸ் வரும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி ஒரு 5-6 முட்டை கிட்ட எடுத்துக்கிட்டேன். 5-6 முட்டையா அப்படின்னு பார்க்காதீங்க, அது குட்டி குட்டி முட்டை தானே, அதனால தான் 5-6 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச குருமா, அந்த குருமா செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் செஞ்சீங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.